ஃபேரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் போடுங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே BL1 ஷார்ட்ஸ் வந்து இனிமேல் இதில் தான் வந்து போடுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து வீமீனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த எபிசோடை வந்து நான் இப்போ இங்கே போடுறேன். இன்னொரு சேனலில் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் BL எல்லாம் இங்கேயே தான் வரும். மறக்காமல் எப்படி இருக்கிறத சொல்லுங்கள். இதில் வந்து வீமின் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சிஇஓவாக வந்து ஜிமின் இருப்பார். ரொம்பவே கோல்டாக தான் பிஹேவ் பண்ணுவார். பட் ஆனால் டேயாங் கூட இருக்கும்போது ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருப்பார். அண்ட் இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு வந்து ஐடல் தான். அண்ட் ஐடல் ப்ளஸ் மாடலாக இருப்பார். உங்களுக்கு ஐடல் வேணும்னா ஐடல் வச்சுக்கோங்க, மாடல் வேணும்னா மாடலாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். ஜிமின் வந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டேயாங்க பார்க்கலாம், சரி ரொம்ப நாள் ஆச்சு, ஷெட்யூலில் பிஸியாக இருக்கானே, சரி நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட ஒர்க் பிளேஸ்க்கு தான் போகிறாரு. அண்ட் அங்கே போய் பார்த்தா அவருக்கு செம்மையான கோபம் வருது. அது ஏன் அவருக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா, டேயாங் வந்து ஜென்னி கூட வந்து ஃபோட்டோஷூட்டில் இருந்திருப்பார். ஆல்ரெடி வந்து ஜென்னி ஷிப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜிமினுக்கு அதை பார்த்ததும், அதுவும் ரொம்ப க்ளோஸ்அப்பாக இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஷூட்ஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு. ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. அங்கே நடக்கிற ஃபோட்டோஷூட்ஸை பார்க்க ஜிமினுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு அப்படியே ஜலசில் கொதிக்கிறாரு. அதுவும் மேடமாக அவளுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாருமே வந்து ஃபோட்டோஷூட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிமின் செம்ம காண்டில் டேயாங்கிட்ட தான் போகிறாரு. எல்லோரும் பார்க்குறாங்க, ஜிமினா இங்கே வந்து சிஓ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருந்தா, ஒன்றுமே பண்ணல. டேயாங்க தூக்கி தோல் மேலே போட்டு என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டே என்னடா பண்ணுற, நான் ஃபோட்டோஷூட்டில் இருக்கேன்டா, விட்றா. ஃபோட்டோஷூட் அதுவும் மீறாது, என்னடா இதுதான் ஃபோட்டோஷூட்டா, வீட்டுக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு ஜிமின்னு. விட்றா எனக்கு ஃபோட்டோஷூட் இருக்குடா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு டேங் அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஜிமினை. ஜிமினுக்கு செம்ம கொண்டது, அவனுக்கு ஃபோட்டோஷூட் தான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே துப்புன்னு போடுறாரு டேயாங்க. ஐயோ போச்சே ஐயோ வலிக்குதே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கோபமாக பார்க்குறாரு. ஜிமின் வந்து அவனை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவன் எதுக்கு முறைச்சி பார்க்குறான், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் அகெயின் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து சாரி கேட்டு ஒரு அகெயின் ஃபோட்டோஷூட்டுக்கு போய்ட்றாரு. ஜிமினா கிளப்புக்கு தான் போகிறாரு. கிளப்புக்கு போய் ஃபுல்லாக சரகடிக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாரு. எல்லாம் கப்புள்ஸாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன் தான் என் நிலமை இப்படி ஆகுதோ தெரியல சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அவரோட விஐபி ரூமுக்கு உட்காந்து போய் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அங்கெல்லாம் கப்புள்ஸாக இருக்காங்க, ரொம்ப காண்டாகுதுன்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிருப்பார். அங்கே உட்காந்து ஃபுல்லாக குடிச்சின்னு இருக்காரு. டேவும் வந்து ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணியிருப்பார். ஏன் கோவமாக இருந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமினும் எடுத்து பார்க்குறாரு. காலை பார்த்தா டே தான் கால் பண்ணுறாரு. ஃபோனை எடுக்கவே இல்லை. டேவும் கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமினும் ரொம்ப இரிட்டேட் ஆகி ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. என்னடா வேணும், இதுக்கிட்ட கால் பண்ணிட்டே இருக்க, அதான் உனக்கு ஃபோட்டோஷூட் ரொம்ப முக்கியமாக போச்சுல, போய் அதிக பாரு, போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு ஃபோன்லேயே. ஏன்டா இப்படி கத்துற, இப்போ என்ன ஆச்சுன்னு, ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா, சரி எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் வீட்டுக்கு போனால் நீ வீட்டில் அங்கேயும் இல்லை, நீ வீட்டுக்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்கே இருக்கேன் நான், எங்கே இருந்தால் உனக்கு என்னடா, போய் உன் வேலையை படுற அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. சோவா இந்த கோழி குஞ்சு ரொம்ப தான் துள்ளுது சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ட்ராக் பண்ணி அவர் வந்து கிளப்பில் தான் இருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ கிளப்புக்கு தான் போகிறாரு, அவர் விஐபி ரூமுக்கு தான். ஜிமின் ஃபுல்லாக குடிச்சுன்னு இருக்காரு. டேயாங்க தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பி அவர் பாட்டுக்கு சரக்கடிச்சிட்டே இருக்காரு. டே தான் வந்து உட்காடுறாரு. எவ்வளோடா குடிப்ப, பாட்டிலாக கிடக்கு, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து ஜிமின் பிடுங்குறாரு. ஏன் உனக்கு தெரியாதா, நான் ஏன் இப்படி சரக்கடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது பாரு, ரொம்ப பச்சை புள்ளல நீ, உனக்கு எங்கே தெரிய போகுது. ஐயோ ஏன் இவ்வளோ கோவம், கோழி குஞ்சுக்கு இவ்வளோ கோவம், ஏன் கோவம் உனக்கு தெரியாதா,
புரியுதுடா. சரி நீ ஜெலஸில் தான் இருக்கே, ஜெலஸில் பொங்குறன்னு நல்லா தெரியுது. ஜெலசி கோழி குஞ்சு ஜெலஸ் ஆகாதடா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஜிமின் சீக்ஸை பிஞ்ச் பண்ணுறாரு. ஜிமினுக்கு செம்ம கோவம். அவர் ஆல்ரெடி ஃபுல் மப்பில் இருக்காரா. டேங்கோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டு இனிமேல் நீ என்கிட்டயே வராத அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி எந்திரிச்சு அவர் போகிறாரு. டேய் இங்கே போய் எங்கேயாவது விழுந்துட போகிறடா, பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜிமினா அதில் கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கல. தடுமாறி ஒரு சுற்றி போயிட்டே இருக்காரு. கீழே விழ போகிறாரு. கதவை கூட ஒரு ஒழுங்காக பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஃபுல் போதையில் இருக்காரு ஜிமினை. கீழே விழ போகிறாரு. டேங் பிடிச்சிக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கே வந்து ஜிமினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. என்ன வெயிட் இருக்குடா நீ ஐயோ பார்க்குறதுக்கு தாண்டா சின்னதாக இருக்கிற, ஆனால் என்ன கணக்கிற நீ ஸோ முடியலடாடே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் வந்து வீட்டுக்குள்ளார வந்து ஜிம்மினை தொப்புன்னு பெட்டில் தான் போடுறாரு. போட்டுட்டு ஜிம்மினோட ஷர்ட்டு அவர் போட்டுட்ருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு பெட்ஷீட்டையும் கவர் பண்ணிட்டு ஜிம்மினுக்கு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு டேங்கும் வந்து ஜிம்மின் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஜிம்மினும் வந்து அப்படியே டேங் நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டே தான் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குக் பண்ணுறாரு. ஜிம்மினும் வந்து பயங்கரமான தலைவலியோடு தான் எந்திரிக்கிறாரு. டேங்கெல்லாம் குக் பண்ண போனதுக்கப்புறமா தான் வந்து எந்திரிக்கிறாரு. ஐயோ நல்லா வலிக்குதே, செம்மையாக வலிக்குதே, ஐயோ ஓவராக குடிச்சிட்டோம் போலையே. ஆமாம் நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? சுற்றி பார்க்குறாரு. வீட்டில் இருக்கிறது தெரியுது. யார் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா? ஐயோ செம்மையாக வலிக்குதே அப்படின்ட்டே இருக்காரு. டேங்க வந்து ஜிமினுக்கு வந்து சரி ஒரு சூடான ஒரு லெமன் டீ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜிமினை வந்து சரி எழுப்பலான்ட்டு வர்றாரு. ஸோ ஜிமினை எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. எந்திரிச்சிட்டியா ஜிமினா, இதை குடி, கொஞ்சம் நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்றாரு டேங்கு. ஜிமின் முறைச்சி தான் பார்க்குறாரு. ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. இவன் இப்போதைக்கு குறைய மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அகெயின் போயிட்டு கிச்சன்லலாம் ஜிமினுக்கு பிடிச்ச மாதிரியே தான் குக் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஜிமினும் வராரு. கிச்சனுக்கு தான் வராரு. வண்டியாட்டே வண்டியா ஜிமினா, இந்தா குடி, அகெயின் வந்து நான் உனக்கு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், குடி, ஹெட் பெயினுக்கு நல்லாயிருக்கும் குட்ரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிமின் வந்து செம்ம காண்டில் இருக்கார். பட் இருந்தாலும் ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து குடிக்கிறாரு. அவருக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. குடிச்சிட்டு அவர் கப்பையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சரி டேவை தான் பார்த்துக்கிட்டே இருக்கார் குக் பண்ணுறத. என்ன அழகாக இருக்கான்டா குக் பண்ணும்போது கூட. இவனெல்லாம் வந்து நம்ம எப்படி தான் இதை பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்கார் ஜிமினு. அந்த டைமில் என்ன இருக்கும், டே வந்து குக்கெல்லாம் முடிச்சுட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு தெரியுது. ஸோ அவர் பக்கத்தில் தான் வருவார். என்னடா பார்த்துட்டே இருக்க, என்ன எதாவது சொல்லணுமா இல்லை ஏதாவது பண்ணணுமா அப்படின்ட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ எதுக்கு நீ கிட்ட வர, தள்ளிப்போ. நான் ஏன் தள்ளி போகணும், உன்னை வேணால் தள்ளிட்டு போகிறேன், சொல்லு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே ஒரு கிஸ்ஸு. அப்படியே ஒரு டீப் கிஸ்க்கு அப்புறமா டே தான் பிரேக் பண்ணுறாரு. அப்படியே ஜிமினோட லிப்ஸை தான் பார்க்குறாரு. அவ்வளோ ப்ளம்பியாக இருக்குது. அது அப்படியே கடிக்கணுன்ட்டு அவருக்கு தோணுது. அப்படியே அகெயின் வராரு. பக்கத்தில் ஜிமின் தள்ளி விட்டுறாரு. ஒழுங்காக போயிரு, ஆமாம் இந்த கிஸ் பண்ணி நல்லா செடியூஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, போடாங்க போய் அந்த ஜின்னி கூட நல்லா குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. கோவப்படாதடா, அது என்னோடய ஒர்க்கு, அது அப்படி தான் உனக்கு தெரியாதா? என்னமோ புதுசாக நீ பார்க்குற மாதிரி பண்ணிகிட்ருக்க, எப்போவுமே பண்ணுறது தான்டா. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பண்ணாதனால நான் சொல்கிறத நீ கேட்குறியா? உன் ஒர்க்கு தான் அது எனக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் பண்ணாத நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ கேட்குறியாட்டையா? எனக்கு அப்படி பற்றிக்கிட்டு வருதுடா.
ஐயோ என் ஜொலசி கூலி குஞ்சு கோவப்படாதடா. சரி சரி, நீ சொல்கிற மாதிரி நான் இனிமேல் பண்ணுறேன் சரியா? இது வரைக்கும் போட்ட அக்ரிமெண்ட்டை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் பண்ணவே மாட்டேன், போதுமா? என் கூலி குஞ்சுக்கு வந்து பிடிக்காத எதையுமே நான் பண்ணல சரியா? இப்போ நம்ம சாப்பிடலாமா? உனக்கு ரொம்ப 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 பசிக்கும்ல, சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இன்னமும் ஜிமின் கோவமாக தான் இருக்கார். ஐயோ இன்னமும் கோவமாக இருக்கானே, இவனை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது, வேறு வழியே இல்லை, வச்சு செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டயாங் வந்து கோச்லேயே வந்து ஜிமினை பின் பண்ணுறாரு. டி 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 என்னடா பண்ணுற, தள்ளி போட, நான் இன்னும் ரொம்ப கோவமாக இருக்கேன். நீ கோவமாக இருக்குன்னு தெரியுது, அதை குறைக்க வேண்டாம், அதுக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட அந்த பேக் ஹெட்டை பிடிச்சி அப்படியே கிட்ட வராரு. வேண்டாம், நான் கோவமாலாம் இல்லை, கோவம்லாம் போயிடுச்சு, போதும், தள்ளு. என்னடா அதுக்குள்ளே கோவம் குறைஞ்சிருச்சா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப கிட்ட வர்றாரு. அதான் சொல்கிறேன்ல, தள்ளி போடாடே. என்ன சவுண்டே காணோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக வந்துச்சு, இப்போ அப்படியே என்ன ரொம்ப லோவாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே ஜிமினோட லிப்ஸுக்கு பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. 2 லிப்ஸுமே டச் ஆகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தள்ளி போடா, தள்ளுடாடே. தள்ளணுமா? எங்கே தள்ளட்டும் சொல்கிறாடே, எங்கே வச்சு தள்ளிட்டா இல்லை பெட்டில் வச்சு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டீப்பான அங்கே ஒரு கிஸ்ஸு, குட்டி ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. அண்ட் அப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, காலிங் பெல் அடிக்குது. டேக்கு செம்ம காண்டாகுது, எவன்டா அது இந்த நேரத்தில் சை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுகல. அப்படியே அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு போகுது. காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்கடா, போய் பாருடா போடா. செம்ம மூடில் இருக்கண்டா, சும்மாறா, எவனாக இருந்தாலும் எனக்கு காலே இல்லைடா, என்ஜாய் பண்ண விடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட் கிஸாக கொடுத்துட்ருக்காரு ஜிமின்கா. அங்கே பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. ஜிமின் வந்து தள்ளி விட்டுடுறாரு. ஐயோ ஏண்டா செம்ம மூடு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவியா? அதான் சொல்லிக்கிட்டே இருக்கல, பெல் அடிச்சுட்டே இருக்காங்க பாரு, போய் பாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவரும் டேவும் செம்ம காண்டில் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் ஷாக்கு. நம்ஜுன் தான் நின்றுட்டுருக்காரு. ஹே ஜிமின் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் உள்ளார வராரு. ஹயோங் இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வந்தீங்க, எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, போங்க ஹயோங், வெளியே முதல்ல உங்கள் வீட்டுக்கு போங்க ஹயோங் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு டயாங்கு. நம்ஜூன் வந்து கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கிற ஜிமின் கிட்ட தான் போகிறாரு. ஜிமின் எங்கே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஹயோங் நேரங்கால தெரியாமல் ஏன் ஹயோங் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, போங்க ஹயோங் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. டே போடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் வந்து உட்காடுறாரு. ஹயோங் நீங்கள் எப்படி வந்தீங்க, என்னாச்சு? அதை ஏன்டா கேட்குற, எப்பவும் போல் ஜின்னு என்ன துரத்திட்டான்டா வீட்டை விட்டு. அச்சிச்சோ என்னத்தை உடைச்சிங்க? நான் எங்கடா உடைச்சேன், நான் எது தொட்டாலுமே விழுதுறா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், நான் இனிமேல் அங்கே போகவே மாட்டேன்டா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு டயாங்கு. ஐயோ நேரங்காலம் தெரியாமல் ஏன் நிலமை தெரியாமல் இப்படி பண்ணுறீங்களே ஹயாங் அப்படின்ட்டு அவருக்கு காண்டாகுது. ஏன் ஹயாங் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சமாவது கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல ஹயாங் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. டே நான் எல்லாம் பத்திரமா தாண்டா இருக்கேன், அது தானாக உடையுதுடா, நான் தொட்டாலே விழுதுடா, அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூமெண்ட்டை வந்து நம்ஜூன் இப்படி தான் கெடுத்துட்டாரு. அங்கே ஜின்னு செம்ம காண்டில் இருப்பார். ஏன்னா வந்து நம்ஜூன் எதை உடச்சிருந்துருப்பாரு அப்படின்னா ஜின்னோட ரொம்ப ஃபேவரட்டான மிர்ரரை தான் உடச்சிருந்துருப்பாரு. சரி இப்படி தான் இருக்குன்னு பார்க்க போகலான்னு டச் பண்ணியிருப்பார். அது சல்லியாக உடஞ்சிருச்சு ஜின்னுது. சத்தத்தை கேட்டோன்னே அப்படியே ஜின்னு பதறி போட்டு வந்திருப்பார். பார்த்தா கண்ணாடி உடஞ்சிருச்சு. அவரோட ரேப் ஸ்டைலில் நல்லா திட்டுன்னு திட்டி அடித்து உதச்சி துரத்தி விட்டார் நம்ஜுன்னு வேறு வழி இல்லாமல் சரி நாம் இங்கே இருந்துருவோம், செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பார் நம்ஜுன்னு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சோறு கூட போடாமல் என்னை துரத்தி விட்டான்டா, எனக்கு இதான் சோறு கொடுங்கடா,
எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட டேக்கிட்டையும் வந்து நம்ஜுன் கேட்குறாரு. சரி இருங்க ஹயாங், நான் உங்களுக்கு குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து குக் பண்ணுறாரு. அப்புறம் டே கிட்ட தான் பேசுகிறாரு நம்ஜுன். அப்புறம் டே லைஃப்லாம் எப்படி போகுது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாவுடனே டேங்க்கு செம காண்டாகுது. பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது கேள்வி வேறு. ஐயோ ஹயாங், ஜின்னு ஹயாங் மட்டும் வர மாட்டினாங்க உங்களை. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே டயாங் மைண்ட்லேயே நம்ஜனை திட்டிருக்காரு. என்னடா அவங்ககிட்ட தான்டா கேட்குறேன், என்னடா சொல்கிறா. ஆமாம் நான் கேள்விப்பட்டனே டேக்கும் சரி ஜென்னிக்கும் உனக்கும் அகெயின் வந்து எல்லாம் எடிட்டு ஷிப்பிங்கெல்லாம் போதாமே, பெஸ்ட்டு கப்பலுன்றதே வந்து உனக்கு தான் அவார்டு கொடுக்க போகிறாங்களாமே அப்படியா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னி கேட்குறாரு. ஜிமினுக்கு நல்லா கேட்குது. ஐயையோ அயாங், என்ன நேல தெரியாமல் பேசுகிறீங்களே அயாங் அப்படின்ட்டு டேக்கு அப்படியே பதறுது. அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாரு, கேட்டிருக்காதுல்ல அப்படின்ட்டு பார்க்குறாரு. செம கோவமாக ஜிமினை வந்து டேவை பார்க்குறாரு. ஐயோ கேட்டுருச்சே இன்னும் என்னென்னலாம் பண்ண போராடும். ஐயோ ஹயாங், ஏன் ஹயாங் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே அவருக்கு பதறுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட்டு துடிக்குது டேக்கு. அந்த கோவத்துலேயே வந்து ஜின்னு சமைச்சு நம்ஜுனுக்கு கொடுக்குறாரு. என்னடா இன்றைக்கும் இல்லாத இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது ஜிமின், உன் டேஸ்ட்டாக சின்ன கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பசிக்கு எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு புகழ்ந்து தள்ளிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு நம்ஜுன்னு. இதில் மொத்தமாக வந்து ஜின்னு செம்மையாக டேவை வந்து ஜிமின் வந்து டேவை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். அவனை இருடா நம்ஜனை மட்டும் போட்டோம் வச்சு பொழந்துடுறேன் உன்னை அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. டே வந்து கட் பண்ணிட்டு ஐயோ இன்றைக்கி டெத்து கன்ஃபார்ம் தான், நாளைக்கு எல்லாம் வந்து டிவியில் வரப்போகுது என் டெத் நியூஸ் அப்படின்ட்டு டே அப்படியே பதறாரு. அண்ட் இதுதான்டா இதோட ஸ்டோரி. அண்ட் இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைச்ச டைமில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கோச்சிக்காதீங்கடா ஆர்மிஸ், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.